Welcome to another program of Words of Life. ஜீவ வார்த்தைகள் என்னும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். Today we are going to continue our study in Genesis and we come to chapter 25. நம்முடைய வேத பாடத்தை ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். We are trying to look at the essential message of each book of the Bible. வேதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்தின் முக்கியமான செய்திகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We hope to go right through the Bible. வேதாகமம் முழுவதுமாக இப்படி படிக்க விரும்புகிறோம். So in the remaining chapters of Genesis we read about the lives of three men. மீதி உள்ள அதிகாரங்களிலே மூன்று மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து வாசிக்கிறோம். Isaac, Jacob and Joseph. ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் யோசேப்பு. And so these are the three lives we are going to study now. இப்பொழுது இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். First of all, we look at the life of Isaac. முதலாவதாக ஈசாக்கினுடைய வாழ்க்கை. Mainly in these two chapters 25 and 26. குறிப்பாக 25 26 அதிகாரங்களிலே உள்ள காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். In chapter 25 we read about the birth of Isaac's two children. 25ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கினுடைய இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Isaac started his life very well. ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியாக ஆரம்பித்தார். We read in verse 20 that he was 40 years old when he married Rebekah. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். And for 20 years he had no children. 20 ஆண்டுகளாக அவனுக்கு பிள்ளைகளே இல்லை. And he was praying. அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். See, here is a case where God led Rebekah to marry Isaac and they didn't have children for so many years. இந்த காரியத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஈசாக்குக்கு திருமணத்திலே ஆண்டவர் தான் ரெபெக்காளை கொடுத்தார். ஆனாலும் 20 ஆண்டுகளாக அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. When God leads us to someone, does it mean that or to some situation, does it mean that there'll be no problems there? தேவன் நம்மை ஒரு நபரிடத்திலோ அல்லது ஒரு சூழ்நிலையில் இடத்திலோ நம்மை நடத்தும் பொழுது அங்கே பிரச்சனையே இருக்காது என்று அர்த்தமா? God had told Isaac's father that in your seed all the nations are going to be blessed. ஈசாக்குடைய தகப்பனிடத்திலே உன் சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். So Isaac had every right to pray. ஆகவே எல்லா விதத்திலேயும் ஈசாக்கு ஜெபிப்பதற்கு உரிமை உள்ளவனாக And he could இருந்தான். pray with faith. அவன் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தான். Again, his faith was based on God's promise to his father. அவனுடைய விசுவாசமானது தன்னுடைய தகப்பனாருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது அமைந்திருந்தது. It says here in verse 21 that Isaac prayed to the Lord, chapter 25 verse 21. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று பார்க்கிறோம். What is the need to pray if God has already promised the seed of Abraham will be like the stars in the sky? ஆபிரகாமுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுக்கு பிறகும் ஜெபிக்க வேண்டுமா? The promise should lead us to prayer. ஜெபம் என்பது நம்மை வாக்குத்தத்தம் என்பது ஜெபத்துக்குள்ளாக நம்மை நடத்த வேண்டும். God doesn't bless lazy people. சோம்பேறி மக்களை தேவன் ஒரு காலம் When we see a ஆசீர்வதிக்க promise in God's word தேவனுடைய வார்த்தையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை and நீங்கள் we don't see பார்க்கும்போது it being fulfilled, அது நிறைவேறாத பட்சத்திலே what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Sit back like in heathen religions and say, well, whatever will happen, that is God's will? நடந்ததெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்று புறஜாதிகள் சொல்கிறது போல நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதா? No, if God has made a promise and that's not being fulfilled, we must pray. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது அது நிறைவேறாத பட்சத்திலே நாம் ஜெபிக்க That வேண்டும். is what we learn here. இதைத்தான் நாம் இங்கே So கற்றுக்கொள்கிறோம். he prayed and God answered. அவன் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டான். And thus was born the promised seed through which God's promise would be fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இங்கே வாக்குத்தத்தத்தின் சந்ததி இங்கே பிறந்தான். And that was Jacob. அதுதான் யாக்கோபு. But we read twins were born. ஆனால் அங்கே இரட்டை குழந்தைகள் பிறந்ததாக நாம் வாசிக்கிறோம். And Jacob was not born first. முதலாவது யாக்கோபு பிறக்கவில்லை. And it's very interesting to see here that when Jacob was born, verse 26, 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் யாக்கோபு பிறந்த பொழுது his hand was holding on to Esau's heel, அவனுடைய கை ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டிருந்தது. as if saying, hey, I want to go out first. ஏய் முதலாவது நான் தான் வெளியே போக வேண்டும் என்று சொல்வது போல. And therefore they named him Jacob, which means grabber. ஆகவே பற்றி பிடிக்கிறவன் பிடுங்குகிறவன் என்றதான ஒரு பொருளுள்ள பெயராகிய யாக்கோபு என்ற பெயரை Right சொல்கிறார்கள். from birth, Jacob was a grabber. பிறப்பிலிருந்தே யாக்கோபு பிடுங்குகிறவனாக இருந்தான். We read that he later on grabbed his brother's birthright. பிறகு அவன் தன்னுடைய சகோதரனுடைய புத்திர சுவகாரத்தை அவன் பற்றி கொண்டான். With a transaction with Esau. அவன் ஏசாவோடு கூட ஒன்றை பரிமாற்றம் செய்து அதை பற்றி கொண்டான். Then again he grabbed the birthright when Isaac was going to pray for Esau. இப்பொழுது ஈசாக்கு ஏசாவுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிற வேளையிலே அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டான். And then he went to Laban and grabbed
two of his daughters. லாபானிடத்திலே சென்று அவனுடைய 2 மகள்களையும் அவன் பறித்து கொண்டான். Grabbed Laban's sheep. லாபானுடைய ஆடுகளை பறித்து கொண்டான். And his property. அவனுடைய சொத்துக்களை He was a grabber all through his life. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே அவன் பிடுங்குகிறவனாக பற்றி பிடிக்கிறவனாகவே இருந்தான். Until God changed him. தேவன் அவனை மாற்றும் வரை. These things are written in scripture for our encouragement. இவைகளெல்லாம் நம்முடைய திருஷ்டாந்தத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. These were not perfect people whom God called. தேவன் அழைத்த இவர்கள் எல்லாரும் பூரணமான மக்களாக இருந்ததில்லை. God calls himself the God of Abraham, Isaac and Jacob. None of them were perfect. தேவன் தம்மை அழைப்பது எப்படி தெரியுமா? நான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கிறார். இந்த 3 பேருமே பூரணவான்களாக இருந்ததில்லை. Something here about Isaac towards the end of his life. ஈசாக்கினுடைய வாழ்க்கையின் முடிவிலே ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். Abraham and Jacob ended their lives wonderfully. ஆபிரகாமும் யாக்கோபும் தங்களுடைய வாழ்க்கையை சீராக முடித்தார்கள். But Isaac did not end his life so well. ஆனால் ஈசாக்கோ தன்னுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக முடிக்க முடியவில்லை. It says here he loved food so much. அவன் ஆகார பிரியனாய் இருந்தான். He loved Esau not because Esau was spiritually minded, but because Esau was a good hunter. ஏசா ஆவிக்குரிய சிந்தை கொண்டவனாய் இருந்தபடினாலே அல்ல, அவன் சிறந்த வேட்டைக்காரனாய் இருந்தபடினாலே அவனை நேசித்தான். And he liked the venison, the deer's meat that he brought. அவன் கொண்டு வந்த மான் கறி சமையலை அதிகமாய் அவன் நேசித்தான். And that was the thing that finally led to a lot of confusion in the family. இந்த குறிப்பிட்ட சம்பவம் தான் அந்த குடும்பத்திலே பெரிய குழப்பத்தை உண்டாக்கியது. This love for food brought a partiality in the family. ஆகாரத்தின் மேல் உள்ள நேசமானது குடும்பத்திலே பட்சபாதத்தையும் பிரிவினையும் கொண்டு வந்தது. Verse 28, Isaac loved Esau but Rebekah loved Jacob. 28ஆம் வசனத்திலே யாக்கோபு ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காளோ ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். It's a terrible thing when there's partiality in a family between the children. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பட்சபாதம் பிரிவினை இருக்கும் பொழுது அது ஒரு கொடூரமான காரியமாக இருக்கிறது. When the father loves one and the mother loves another. தாய் ஒரு பிள்ளையை நேசிக்கிறாள், தகப்பன் இன்னொரு பிள்ளை மேல் பாரபட்சமாய் இருக்கிறார். Lifelong fight between the brothers. அங்கே சகோதரர்களுக்குள்ளே வாழ்நாள் முழுவதுமாய் ஒரு பிரச்சனை. For centuries between their descendants. அதற்கு பிறகு அவருடைய சந்ததிகளின் மத்தியிலே எவ்வளவோ நூற்றாண்டுகளாக சண்டைகள். So that's a great warning for parents not to show any partiality and not to be divided, husband and wife, in their attitude to the children. ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அந்த மனப்பான்மையில எந்த ஒரு பிரிவையோ வேற்றுமையோ பட்சபாதம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பை இந்த பாடத்திலே கற்றுக்கொள்கிறோம். In chapter 26 we see something. 26ஆம் அதிகாரத்தில் வேறொன்றை பார்க்கிறோம். That our children learn things from us as parents. நம்முடைய பிள்ளைகள் பெற்றோராக இருக்கிற நம்மிடத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். Abraham had told a lie twice concerning his wife, saying she is my sister. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று 2 முறை பொய் சொன்னான். And no doubt Isaac heard that story. ஈசாக்கு இந்த கதையை கண்டிப்பாக கேட்டிருந்திருப்பான். So here we read that when Isaac went to a place called Gerar. இப்பொழுது ஈசாக்கு கேரா என்ற ஒரு இடத்துக்கு போகிறான். He also was afraid, verse 7, thinking that because his wife is good looking they'll kill him. தன்னுடைய மனைவி அழகுள்ளவளாக இருந்தபடினாலே தன்னை கொல்லுவார்கள் என்று பயந்து அவனும் அங்கே ஒன்றை செய்கிறான். And so he said, this is my sister. ஆகவே இவள் என்னுடைய சகோதரி என்று அங்கே போய் சொல்கிறான். You see how the father's sin is repeated in the son. தகப்பனுடைய பாவம் எப்படி மகனிடத்திலே திரும்பமாய் வருகிறது என்று பார்த்தீர்களா? That also is a great warning to us as parents. இதுவும் பெற்றோராய் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாய் இருக்கிறது. Because even after you're dead and gone, your children may do what you've been doing today. நீங்கள் மரித்து கடந்து போன பிறகும் கூட நீங்கள் இப்பொழுது செய்கிற பாவங்களை உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருப்பார்கள். Make sure that you're doing the right thing. ஆகவே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீதியான நன்மையான காரியங்களா இருக்கிறதா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். Abraham was not there. அங்கே ஆபிரகாம் அங்கே இல்லை. But Isaac was repeating his sin. ஆனால் ஈசாக்கு ஆபிரகாம் செய்த அதே தவறை அவன் மீண்டுமாய் செய்கிறான். And God again protects Rebekah from being defiled. அங்கே ரெபெக்காள் கெடுக்கப்படுவதிலிருந்து தேவன் பாதுகாக்கிறார். But now see a good example. ஆனால் ஒரு நல்ல உதாரணத்தை இங்கே பாருங்கள். Just like Abraham gave up the property to Lot, gave up Sodom's riches. எப்படி லோத்தினுடைய சொத்தை விட்டு கொடுத்தான் ஆபிரகாம், எப்படி சோதோமுடைய ஐஸ்வரியத்தை வேண்டாம் என்று ஆபிரகாம் தள்ளினாலோ, that good thing is also repeated in Isaac. இந்த நல்ல காரியம் கூட ஈசாக்கின் வாழ்க்கையில் நடக்கிறது. So we find good examples and bad examples. ஆகவே நாம் நல்ல மாதிரிகளை பார்க்கிறோம், கெட்ட மாதிரிகளையும் பார்க்கிறோம். So we see in verse 12. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Isaac sowed and there was a 100-fold, the Lord blessed him. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். And then he says he went and dug, verse 18, the wells which his father had earlier dug, which the Philistines had stopped. 18ஆம் வசனத்திலே 26ஆம் அதிகாரத்திலே தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே வெட்டின அந்த தோண்டின துறவுகளை மறுபடியும் அங்கே பார்க்கிறான். And then the herdsmen of Gerar, verse 20, quarreled with saying, no, the water is ours. கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பரோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார். What did Isaac do?
ஈசாக்கு அங்க என்ன He செய்தான்? did exactly what his father Abraham did. தன்னுடைய தகப்பன் என்ன செய்தானோ அதையே அவனும் செய்கிறான். If that's the case, you take it. இது உங்களுடையது என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். I'm not going to fight with you over it. இதற்காக நான் உங்களிடத்திலே சண்டை போட I'll go மாட்டேன். somewhere else. நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். So he goes somewhere else and digs another well. வேற ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு துறவை வெட்டுகிறான். And those people came and quarreled for that also. அங்கேயும் உள்ள ஜனங்கள் அந்த கிணற்றிற்காக வந்து சண்டை போடுகிறார்கள். So he said, okay, சரி என்று I'll leave சொல்கிறார். that and I'll go somewhere else. நான் இதையும் விட்டு நான் வேற எங்க போகிறேன். And they dug a third well. மூன்றாவது துறவை வெட்டுகிறார்கள். This time they were really ashamed. இப்பொழுது அவர்கள் உண்மையாலுமே வெட்கப்பட்டு விட்டார்கள். And they didn't quarrel with him over the third well. மூன்றாவது துறவை குறித்து அவர்கள் சண்டை போடவில்லை. So he said, the Lord has made room for us. தேவன் எங்களுக்கு இங்கே இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி Called the place, verse 22, Rehoboth. அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். 22ஆம் வசனம். There's something wonderful we can learn here. ஆகவே இதிலே நாம் ஒரு அற்புதமான காரியத்தை That கற்றுக்கொள்ளலாம். when we give up our rights, நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கும் பொழுது like it says here, the Lord makes room for us. தேவன் நமக்கு இடம் உண்டு பண்ணுகிறார். And just like the Lord appeared to Abraham, the Lord appears to Isaac and blesses him when he sees this type of action. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளையும் கிரியைகளையும் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இங்கேயும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை God ஆசீர்வதிக்கிறார். watches this transactions we have with other people. நாம் மற்ற ஜனங்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை தேவன் கவனித்து And if பார்க்கிறார். he sees that we are fair and upright and don't cheat anybody, நாம் அங்கே யாரையும் ஏமாற்றாதபடி நேர்மையாக இருக்கிறதை தேவன் காணும் பொழுது we're always righteous in our financial matters, நம்முடைய பண விஷயங்களில் எப்பொழுதுமே நாம் நீதியுள்ளவராக இருக்க தேவன் he காணும் பொழுது will mightily bless us. அவர் நம்மை வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். That blessing is what we need. அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. And further, மீண்டுமாய் we பார்க்கிறோம். read that this group of people who were fighting with him, அவனோடு கூட சண்டை பண்ணின இந்த மக்கள் they came to him in verse 28. 28ஆம் வசனத்திலே தேவன் அவர்களிடத்திலே And வருகிறார். they said, we could see the Lord is with you. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் How கண்டோம் did they என்று see சொல்கிறார். that? எப்படி இதை பார்த்தார்கள்? How did the Roman centurion say, this is the Son of God, ரோம போர்ச்ச அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி இவர் தேவனுடைய when குமாரன் he என்று saw கண்டார்? Jesus on the cross? இயேசுவை கல்வாரி சிலுவையிலே பார்க்கும் பொழுது Because he had crucified many people as a Roman centurion. அவன் ரோம போர்ச்சவனாக இருந்து நூற்றுக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது அநேகர் சிலுவையிலே அறைந்தார். But he'd never seen anybody say, Father, forgive them, for they don't know what they're doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னதை யாருமே அவன் And he காணவில்லை. said, this can't be a human being. இவர் கண்டிப்பாக மனிதனாக இருக்க முடியாது. This is the Son of God only. இவர் தேவனுடைய குமாரனை தான் என்று சொன்னார். Now same thing here. அதே காரியத்தை இங்கேயும் So பார்க்கிறோம். these people have always seen people fighting for water and fighting for pastures. ஜனங்கள் எப்பொழுதுமே நிலத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் சண்டை போடுகிறதையே பார்த்திருக்கிறார்கள். And here is a man who says, okay, take it, I'll go somewhere else. ஆனால் இங்கே ஒரு மனிதன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நான் வேறு இடத்துக்கு போகிறேன் என்று விட்டு கொடுக்கிறானே. And he says, this must be a man of God. இவன் கண்டிப்பாக தேவனுடைய மனிதனாக இருக்க வேண்டும். And that is the testimony we must also have. இந்த சாட்சியை தான் நாமும் கொண்டிருக்க That the வேண்டும். heathen, non-Christians, when they look at us, they can say, God is with you. புறஜாதிகளும் கிறிஸ்தவர் இல்லாதவர்களும் நம்மை பார்க்கும் பொழுது தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். This man is a big king with an army. இந்த மனிதன் பெரிய அபிமெலேக் என்பவன் அவன் தன்னுடைய பெரிய படையை வைத்துக் கொண்டிருந்த ஒரு ராஜாவாக இருந்தான். Isaac doesn't have any army. ஈசாக்குக்கு எந்த படையும் But இல்லை. look at his request to Isaac. ஆனால் ஈசாக்கிடத்தில் அவன் கேட்கிற அந்த வேண்டுதலை பாருங்கள். Please make a covenant with us, verse 29, that you will not harm us. நீர் எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீர் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டும் என்று கேட்கிறார்கள். Can you imagine a military man with soldiers coming to somebody with no military saying, please don't harm us? ஒரு படை தளபதி எவ்வளவோ படைகளை வைத்துக்கொண்டு படை இல்லாத போர்ச்சவர் இல்லாத ஒரு மனிதத்திலே வந்து எங்களுக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று கேட்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? That's because God was with Isaac and people saw that. தேவன் ஈசாக்கோடு கூட இருந்ததை ஜனங்கள் கண்டது நிமித்தமாய்த்தான். And see how the goodness of Isaac, that he makes a feast, verse 30, for his enemy. பார்த்தீர்களா? அங்கே 30ஆம் வசனத்திலே தன்னுடைய சத்துருக்களுக்கு அவன் அங்கே ஒரு விருந்து உண்டு பண்ணினான். Now I want to see a sad thing here. இங்கே உள்ள துக்கமான காரியத்தை நீங்கள் Verse பார்க்க வேண்டும் என்று 34, விரும்புகிறேன். Esau was 40 years old and he married Judith, the daughter of the Hittite. They brought grief to Isaac and Rebekah. 34ஆம் வசனத்திலே ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் பெற்றோருக்கு மனநோவாய் இருந்தார்கள். Here we see the first case of mother-in-law, daughter-in-law problems in the Bible. வேதத்திலே முதல் முறை மாமியார் மருமகள் பிரச்சனை வருகிறதை பார்க்கிறோம். It's an ancient problem. It's going on even today. இது ஆதிகாலம் தொட்டே நடந்து வருகிற ஒரு பிரச்சனை, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. That was because Isaac was not as careful as Abraham was to find a wife for his son. இங்கே ஏசா தன்னுடைய ஈசாக்கு like Abraham was careful ஆபிரகாம் மிகவும் கருத்துள்ளவனாய் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு எவ்வளவு கருத்துள்ளவனாய் இருந்தானோ அதுபோல ஈசாக்கு இருக்கவில்லை. He did not find a wife for Esau. தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு மனைவி அவன் தேடவில்லை. Esau just went and found a wife for himself.
ஏசா தானாகவே போய் ஒரு மனைவியை பார்த்து கொண்டான். And Isaac and Rebekah suffered because of that. ஈசாக்கும் ரெபெக்காளும் இது நிமித்தமாய் வெகுபாடுபட்டார்கள். See, if you are God-fearing parents, you must pray and look for partners for your children. நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பெற்றோராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெபித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க வேண்டும். You don't pray about that, you're careless about that. இதை குறித்து நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் கவலையற்றவர்களாய் இருந்தீர்களானால் then it will be like Esau's case. ஏசாவுடைய காரியத்தை போல தான் இருக்கும். Isaac was interested in the food that Esau could hunt and bring. ஏசா வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்த காரியத்திலே தான் விருப்பமுள்ளவனாய் இருந்தான். The most important thing in his life, he never cared to help his son. ஆனால் மிக முக்கியமான தன்னுடைய மகனுக்கு உதவி செய்கிற காரியம் வரும்பொழுது அவன் அதை செய்யவில்லை. And now in chapter 27 we see the closing years of Isaac. 27ஆம் அதிகாரத்திலே ஈசாக்குடைய கடைசி நாட்களை குறித்து பார்க்கிறோம். And it's very sad. மிகவும் துக்கமான காரியம். It's not only he is physically blind, he is spiritually blind also. அவன் சரீர பிரகாரமாக குருடனானது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய ரீதியிலே குருடனாய் மாறிவிட்டான். God had clearly said right there in the beginning in chapter 25 verse 23 that the younger will rule over the older. இளையவன் முதியவனை ஆண்டு கொள்வான் என்று தேவன் தெளிவாக 25ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். But Isaac didn't bother about that. ஆனால் ஈசாக்கு அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. He says to Esau, bring me some more food and I'll bless you. நீ இன்னும் கொஞ்சம் ஆகாரத்தை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். Imagine being such a lover of food that you completely ignore what God has said. தேவன் சொன்னதை அப்படியே தள்ளி விடுவதற்கு எந்த அளவுக்கு அவன் ஆகாரத்தின் மேலே ஆசீர்வாதமாய் இருந்தான் பாருங்க. That is why I encourage all believers to fast and pray sometimes. ஆகவே தான் எல்லா விசுவாசிகளும் உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் புத்தி சொல்கிறேன். Break from this love of food. ஆகாரத்தின் மேல் இருக்கக்கூடியதான அந்த ஆசையிலிருந்து விடுபட்டு விடுங்கள். That is how Eve fell. இப்படித்தான் ஏவாள் விழுந்தாள். That is how we find Isaac going astray here. ஈசாக்கும் அப்படித்தான் வழி தவறி போனார். Many others. இன்னும் அநேகர். Even Jesus was tempted with food and இயேசுவும் கூட ஆகாரத்தினாலே சோதிக்கப்பட்டார். அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். So we have to be careful in this area. இந்த பகுதியில் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And instead of seeking God, saying, God, whom should I bless? ஆண்டவரே நான் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனை தேடுவதற்கு பதிலாக he himself decides. அவனாகவே தீர்மானித்தார். I like Esau. நான் ஏசாவை தான் எனக்கு பிடிக்கும். Because he prepares good food for me. என்றால் எனக்காக நல்ல ஆகாரத்தை சமைத்து வருகிறான். ஆகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன். This is very serious. இது மிகவும் சீரியஸான ஒரு காரியம். To ignore God's plan and just do what comes to your mind. தேவனுடைய திட்டத்தை தள்ளிவிட்டு உங்கள் மனதிலே வரக்கூடிய காரியத்தை செய்வது என்பது சீரியஸான ஒரு காரியம். That led to such a problem between those two sons. இந்த இரண்டு மகன்களுக்குள்ளாக அவ்வளவு பிரச்சனை அது விளைவித்தது. Because of the failure of the father. தகப்பனுடைய தவறு நிமித்தமாக. So as fathers we have big responsibilities. தகப்பனாய் இருக்கிற நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. And you know the story how Jacob tried to deceive his father Isaac. யாக்கோபு எப்படி தன்னுடைய தகப்பன் ஈசாக்கை ஏமாற்ற முயற்சித்தார் என்று உங்களுக்கு தெரியும். And there we read about the life of Jacob from 27:13 onwards. 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் யாக்கோபுடைய காரியத்தை வாசிக்கிறோம். Where the mother takes the side of Jacob. தாய் யாக்கோபின் பட்சமாய் இருக்கிறாள். And says, don't worry. நீ கவலைப்படாதே. I will help you to deceive your father. உன்னுடைய தகப்பனை ஏமாற்றுவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். Imagine a mother telling her son how to deceive his father. தகப்பனை எப்படி ஏமாற்றுவது என்று ஒரு தாயே தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியாது. Rebecca also started out so well when she was a young girl when God chose her. தேவன் தெரிந்து கொண்ட பொழுது ரெபெக்காளும் நல்ல விதத்திலே தான் தன் வாழ்க்கை ஆரம்பித்தாள். But see how she ends her life. ஆனால் அவளும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி முடிக்கிறாள் என்று பாருங்க. See how Isaac ends his life. ஈசாக் எப்படி தன் வாழ்க்கை முடிக்கிறான் என்று பாருங்க. He was a fine young man when he started. அவன் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு வாலிபனாய் இருந்தான். There are many fine young men and women who start out so well, but by the time they come to the end of their life, அநேக இளம் வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை செம்மையாய் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் முடிவிலே பரிதாபமாக முடிவுகிறார்கள். Pathetic their condition. அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. So Rebecca helped Jacob to deceive his father. ஆகவே தன்னுடைய தகப்பனை ஏமாற்றும்படிக்கு ரெபெக்காள் தன் மகனுக்கு உதவி செய்கிறாள். You know, she could have said, well, God said he's got to get the blessing. தேவன் யாக்கோபை தான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருந்திருக்கிறார் என்று சொல்லிருக்கலாம். So if the blessing is going to somebody else, ஆசீர்வாதம் வேறு ஒருவருக்கு போகிறது என்று சொன்னால் I have to stop it. நான் அதை நிறுத்த வேண்டும். And I'm sure God will help me. தேவன் எனக்கு உதவி செய்வார். So this deception is correct. ஆகவே இந்த வஞ்சனை சரிதான் என்று சொல்கிறாள். She could have justified it that way. இப்படி அவள் தன்னை தானே நியாயப்படுத்தி இருந்திருக்க முடியும். Was it right? ஆனால் அது சரியா? Would Jesus do that? இயேசு அதை செய்வாரா? Saying that the Father wants me to do this, so even if I have to tell lies and cheat, I'll do it. பிதா இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பொய் சொல்லியோ தப்பு செய்து எப்படியோ அதை செய்தாக வேண்டும் என்று இயேசு சொல்லுவார். This is a mistake many Christians also make. அநேக கிறிஸ்தவர்கள் இதே தவறை செய்கிறார்கள். This is God's will, so it doesn't matter how we do it. இதுதான் தேவ சித்தம். அதை நான் எப்படி செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார். Tell lies, cheat, steal, anything, but this is God's will, we have to do it. எவ்வளவு பொய் சொன்னாலும் பரவாயில்லை, ஏமாற்றினாலும் பரவாயில்லை, ஆனால் இதுதான் தேவ சித்தம், செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். The end
does not justify the means by which you reach that end. முடிவு ஒரு காலம் நீங்கள் எந்த வழியாய் செய்கிறீர்களோ அதை நியாயப்படுத்துவதே இல்லை. The end is godly. The means to reach that end must also be godly. முடிவு தேவபக்தியுள்ள காரியம்தான். அந்த தேவபக்தியுள்ள காரியத்தை செய்வதற்கு நீங்கள் கையாளுகிற முறையும் தேவபக்தியுள்ளதாக இருக்க வேண்டும். And we read here, நாம் இங்கே வாசிக்கிறோம், Jacob came to Isaac and deceived him and told him that he was Esau. யாக்கோபு ஈசாக்கிடத்திலே வந்து நான் தான் ஏசா என்று அவன் ஏமாற்றுகிறான். And got the blessing. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். And then afterwards Esau comes. அதற்கு பிறகு ஏசா வருகிறான். Now in one way we can say God is righteous. ஒரு விதத்திலே நாம் சொல்லப்போனால் தேவன் நீதியுள்ளவர்தான். That Esau had given up his birthright years ago for a bowl of soup. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பயிற்றங்குழுக்காக அவன் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை இழந்து விட்டான். So God made sure he wouldn't get it. ஆகவே அவன் அதை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதை தேவன் நியமித்து விட்டார். This example is taken in Hebrews chapter 12. இதே உதாரணத்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 17. 17ஆம் வசனத்திலே where we are told அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம், Esau despised his birthright for just a bowl of porridge. ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அற்பமாய் எண்ணி விட்டான். And says there, don't let there be anybody among you who comes short of the grace of God like that. தேவனுடைய கிருபையை இப்படி இழந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். Esau is an example of people who lose the grace of God. தேவனுடைய கிருபை இழந்து போகிற மக்களுக்கு ஏசா ஒரு மாதிரியா இருக்கிறார். And he says there in Hebrews, afterwards Esau wept and he could not get it back. அதற்கு பிறகு எபிரேயரிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் கண்ணீரோடே மனந்திருந்தலை தேடியும் அவன் காணவில்லை. We are told there that the same thing can happen to us. அதே காரியம் நமக்கும் நடைபெற முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When Esau was a young man, he took a decision. ஏசா வாலிபனா இருக்கும்போது ஒரு தீர்மானத்தை எடுத்தார். He had to face the consequences of it years later when he missed the blessing. அவன் ஆசீர்வாதத்தை இழந்த அந்த தருவாயிலே எத்தனையோ வருஷங்கள் கழித்து அந்த விளைவை அவன் அனுபவித்தான். Many of you who are young are taking decisions today. இன்றைக்கு வாலிபரா இருக்கிற நீங்கள் அநேகர் இன்றைக்கு தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். Remember, 40 years from now you're going to reap the consequences. இப்பொழுதிலிருந்து 40 ஆண்டுகள் கழித்து அதனுடைய விளைவை நீங்கள் அறுப்பீர்கள். I took a decision to follow Jesus when I was 19 years old. நான் 19 வயதா இருக்கும்போது இயேசுவையே பின்பற்றுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன். Today, more than 46 years later, I'm reaping the blessings of that. 46 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் நான் அதனுடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது அனுபவித்துக் It கொண்டிருக்கிறேன். all depends on what choice you make. நீங்கள் எந்த தீர்மானத்தை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கும். So remember that the decisions we take have consequences later on. ஆகவே நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய தீர்மானங்களுடைய விளைவு எத்தனையோ வருஷங்கள் கழித்து நமக்கு கிடைக்கும். In Genesis chapter 28, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், we read about Jacob meeting with God on his way when he's running away from home. யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் தேவனை சந்திக்கிறான். And that is in a place called Bethel. அந்த தேவனை சந்திக்கிற இடத்திலே அவன் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். And he sees this ladder going from earth to heaven. அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏணியை பார்க்கிறான். Which Jesus said in John 1:51 is a picture of Jesus Christ himself. இயேசு தம்மையே சித்தரிக்கக்கூடியதான அந்த காரியம்தான் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனத்திலே சொல்கிறார். And that's what Jacob saw. யாக்கோபு அதைத்தான் பார்த்தான். There would be a mediator between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒரு இருக்கிறார். Like a ladder that would take us up to heaven. நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லக்கூடியதான ஒரு ஏணியை போல. And he wakes up and says, the Lord was here, chapter 28 verse 16. 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவன் நித்திரை தெளிந்து விழித்த பொழுது கர்த்தர் மெய்யாக இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். God spoke to him and said, I'll bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். Like I blessed Abraham. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல I'll give you this land. நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன். And he says, this is the house of God, verse 17. 17ஆம் வசனத்திலே இதுவே தேவனுடைய வீடு என்று சொல்கிறார். இதுவே வானத்தின் வாசல் என்று சொல்கிறார். Notice his response to this. ஆனால் அவன் அதற்கு எப்படி பிரதிபலிக்கிறான் என்று பாருங்கள். He doesn't say, Lord, I'm so excited by these wonderful spiritual promises you've given me. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் பரவசமடைகிறேன் என்று சொல்லவில்லை. I want to live for you and please you. ஆண்டவரே நான் உமக்காகவே வாழ்ந்து உம்மை பிரியப்படுத்த போகிறேன் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை. Instead he says, அதற்கு மாறாக, Lord, all I'm asking you is please give me some food, verse 20, and some clothes to wear. எனக்கு என்னை காப்பாற்றும் ஆண்டவரே எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் தாரும் என்று 20ஆம் வசனத்திலே கேட்கிறார். Keep me on my journey. என்னுடைய பிரயாணத்தில் என்னை காத்துக் so that I come back to my father's house safely. நான் பத்திரமாக என் தகப்பன் வீட்டுக்கு செல்ல வேண்டும். If you do that, நீர் அதை செய்வீரானால் I will give you 10% of all that I earn. நான் சம்பாதிப்பதிலே 10% உமக்கு தசம பாகமாக கொடுக்கிறேன். This is how a lot of Christians are also. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்காங்க. God calls them to be blessed with every spiritual blessing in heavenly places in Christ. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். Instead of claiming those blessings, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பதிலாக, Lord, please give me health. ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும். Give me a good house. நல்ல வீட்டை தாரும். Give good education to my children. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும். Good marriage partners. நல்ல வாழ்க்கை துணையை தாரும். And good house to live in. வாழ்வதற்கு நல்ல வீட்டை தாரும். And I'll give you 10% of what I earn. நான் சம்பாதிப்பதிலே 10% தசமமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். And it says here the sun set on Jacob. அங்கே பார்க்கிறோம், அங்கே சூரியன்
மறைந்தது என்று. That verse 11. 11ஆம் வசனம். The sun had set physically, the sun had set spiritually also on his life. அங்கே சூரியனானது அஸ்தமித்தது, உலக பிரகாரமாகவும் அஸ்தமித்தது, அவனுடைய ஆவிக்குரிய பிரகாரமும் சூரியன் அஸ்தமித்தது. When we begin to do business transactions with God, darkness begins in our life. தேவனோடு கூட நாம் வியாபார நடைமுறையில் இடைப்பட்டால் அங்கே இருள் வர ஆரம்பித்து விடுகிறது. We'll see later on how God changed that and made him into an Israel. தேவன் எப்படி அவனை மாற்றி இஸ்ரவேலாக மாற்றினார் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். God can do that for you also. தேவன் இதை உங்களுக்கும் செய்ய முடியும். Welcome to Words of Life program. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We are continuing our study in the book of Genesis and now we come to chapter 29. ஆதியாகமத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 29ஆம் அதிகாரத்திலே நாம் படிப்போம். We looked at the life of Isaac and we were now looking at the life of Jacob. ஈசாக்குடைய வாழ்க்கை குறித்து நாம் படித்தோம். இப்பொழுது யாக்கோபின் வாழ்க்கை குறித்து தியானிக்கிறோம். And we saw how he was a grabber. அவன் எப்படி பிடுங்குகிறவனாக வந்தான் என்று பார்த்தோம். And how he tried to do business with God. தேவனோடு கூட அவன் வியாபாரத்தில் ஈடுபட்டான் என்று பார்த்தோம். At the end of chapter 28. 28ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே. And then he goes on to his uncle Laban's house. இப்பொழுது அவன் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். And he comes to there and he meets with his daughter and he's interested in marrying Laban's daughter. லாபானுடைய வீட்டுக்கு வருகிறான். அங்கே லாபானுடைய மகள் மீது விருப்பமுற்று அவளை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். Here again we see Jacob is not so much interested in seeking God's will. இங்கே யாக்கோபு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. He just sees that Rachel looks very beautiful. So he says, I want to marry her. ராகேல் அழகுள்ள பெண்ணா இருக்கிறதை பார்க்கிறான். ஆகவே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். Just like a lot of God's people do today. இன்றைக்கு अनेक தேவ மனிதர்கள் செய்கிறது போல. Physical beauty is what attracts them primarily. பிரதானமாக சரீர பிரகாரமான அழகினாலே அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். Now there's nothing wrong in that. அதிலே தவறு ஒன்றும் இல்லை. But if that becomes primary in your consideration, you will definitely go astray. இது தவறல்ல. ஆனால் இதுவே உங்கள் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குமே ஆனால் நீங்கள் வழிவிலகி போய் விடுவீர்கள். And we read here further. நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். When he comes to Laban's house, லாபான் வீட்டுக்கு வரும்பொழுது he tells his uncle Laban that he wants to marry Rachel. தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்திலே நான் ராகேல் எப்படியாவது மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். He says, I'll serve you 7 years, verse 18, for your younger daughter Rachel. 18ஆம் வசனத்திலே உங்களுடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறான். But Laban was a very shrewd man. லாபானோ அவன் புத்தி கூர்மையுள்ளவனாய் இருந்தான். He said, okay, அவன் சரி, I'll give her to you. நான் அவளை உனக்கு But he had absolutely no intention of giving her. ஆனாலும் அப்படி சொல்லும் பொழுதே அவளை கொடுப்பதற்கு அவனுடைய மனதிலே சற்றேனும் விருப்பமில்லை. Leah was older. என்றால் லேயாள் அவள் முதிர்ந்தவளாய் இருந்தாள். Laban had already planned to deceive Jacob and give Leah to Jacob. யாக்கோபுக்கு எப்படியாவது லேயாளை கொடுத்து ஏமாற்றி விட வேண்டும் என்று முன்னமே லாபான் தீர்மானித்து விட்டான். Once the 7 years were over, 7 ஆண்டுகள் முடிகிறது. Jacob said, Laban, okay, I have completed my time. Let me marry Rachel now. லாபான் இடத்திலே நான் 7 வருஷத்தை வேலை செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது எனக்கு ராகேலை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறான். Now you see the cleverness of Laban. இப்பொழுது லாபானுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்கள். Jacob was a crook. யாக்கோபு அவன் ஏமாற்றுவனாய் இருப்பானேயானால் Laban was a bigger crook. லாபான் அவன் பெரிய ஏமாற்றுக்காரன். God makes us reap what we have sown. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க முடியாது தேவன் செய்கிறார். Jacob deceived his father. யாக்கோபு தான் தகப்பனை வஞ்சித்தான். And now Laban deceives Jacob. இப்பொழுது லாபான் யாக்கோபை வஞ்சிக்கிறார். It's a law in life that we reap what we sow. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பது நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஒரு பிரமாணம். Good to people, God is good to you. நீங்கள் ஜனங்களுக்கு நல்லவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். But if we act crooked, ஆனால் நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமானால் you'll find that God allows us to face that type of crookedness from other people too. மற்ற ஜனங்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை சந்திக்க முடியாது தேவன் அனுமதித்து விடுவார். So how does Laban do it? லாபான் எப்படி அதை செய்தான்? See, normally in all weddings we have the wedding first and then the feast. பொதுவாக முதலாவது திருமணம் நடக்கும், அதற்கு பிறகுதான் திருமண விருந்து நடக்கும். But here Laban does it the other way. ஆனால் இங்கே லாபான் வேறு விதமாக அதை செய்கிறான். There's a reason for it. அதற்கு ஒரு காரணம் உண்டு. First of all, he arranges a feast late in the evening in verse 22 and 23 of chapter 29. 29ஆம் அதிகாரத்திலே 22 23 வசனங்களிலே இரவிலே அவன் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணுகிறான். And he makes sure that Jacob gets drunk in that feast. அந்த விருந்திலே யாக்கோபு குடித்து வெறித்திருக்கும்படியாய் அவன் நிச்சயித்துக் கொண்டான். And when Jacob is in that thoroughly drunk condition, அப்படிப்பட்ட குடிபோதையிலே யாக்கோபு இருக்கும் பொழுது he says, now we'll have the wedding. இப்பொழுது நாம் திருமணம் வைபவம் வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறான். And he brings Leah.
அங்கே லேயாளை கொண்டு வருகிறான். And the brides used to wear a thick veil over their face those days. அந்த நாட்களிலே மணமகள் நல்ல ஒரு வேலை உடுத்திக் கொள்வார்கள். And she comes with her face covered. ஆகவே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு தான் அங்கே வருகிறாள். And Jacob in his drunken state says, yes, I am ready to marry her. யாக்கோபு தன்னுடைய குடிபோதையிலே நான் இவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறான். And then they go to their tent. பிறகு அவர்கள் bride and bridegroom. இப்பொழுது மணமகனும் மணமகளும் தங்களுடைய கூடாரத்துக்கு செல்கிறார்கள். He is so drunk he just goes to sleep. அவன் குடிபோதையில் இருந்தபடினாலே நித்திரைக்கு சென்று விடுகிறான். Next morning when he gets up, verse 25, 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், காலையிலே அங்கே அவன் எழுந்திருக்கும் பொழுது he is surprised. It's Leah. அவன் ஆச்சரியப்படுகிறான், அது லேயாள். Then he goes back to Laban and says, how did you deceive me? எப்படி நீர் என்னை வஞ்சித்தீர் என்று லாபானிடத்திலே போய் கேட்கிறான். He says, no, it's our practice. We have to get the eldest married first. மூத்தவன் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல என்று சொல்லி விடுகிறான். But he says, you got to work another 7 years, I'll give you Rachel too. இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய்தால் நான் ராகேலையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். And Jacob agreed for that. அதற்கு யாக்கோபு ஒத்துக்கொண்டான். And it says in verse 30, 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, that he served Laban for another 7 years. பின்னும் 7 வருஷம் அவனிடத்திலே சேவித்தான் ராகேலுக்காக. And all the years that he served for Rachel, ராகேலுக்காக அவன் சேவை செய்த ஆண்டுகள் எல்லாம், the Bible says in verse 20, it seemed to him but just a few days because of his love for her. அவள் மீது இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக இருந்தது என்று 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Love has a tremendous power to make us serve for years and the years look like a few days. இந்த நேசத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று தெரியுமா? अनेक ஆண்டுகள் அந்த நேசத்துக்காக நாம் வேலை செய்து பார்த்தாலும் அது கொஞ்ச நாட்களாக தான் தோன்றும். I remember as a young man reading this verse. இந்த வசனத்தை வாலிபனாய் இருந்த பொழுது நான் வாசித்தேன். And I said, Lord, if a man can serve like that for a woman, ஒரு ஸ்திரீக்காக ஒரு ஆண் இப்படி வேலை செய்ய முடியுமானால், can't I serve you like that? உமக்காக நான் அப்படி பணி செய்ய முடியாதா? There are many people who serve the Lord and think it is such a burden. அநேகர் தேவனுக்காக ஊழியம் செய்து இவ்வளவு பாரமா இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். That's because they don't love the Lord. அது ஏனென்றால் தேவனை அவர்கள் நேசிப்பதில்லை. If you love the Lord, you'd serve for 7 years and it'll be like a few days for you. 7 ஆண்டுகள் நீங்கள் தேவனை நேசித்து அவருக்கு பணி செய்யும் பொழுது அது 7 நாட்கள் போல தான் இருக்கும். I've been a Christian for 46 years and I've served the Lord most of those years. 46 ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவனாய் இருந்திருக்கிறேன். அதிலே பல ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். 40 years full time. 40 ஆண்டுகள் முழு நேர ஊழியனாய் இருந்திருக்கிறேன். And I can honestly say it's just like a few days. அது எனக்கு ஒரு சில நாட்களை போல தான் இருந்தது என்று சொல்லி நான் நேர்மையாக சொல்ல முடியும். I'd be delighted to serve the Lord for another 40 years. இன்னும் 40 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நான் மகிழ்ச்சியாய் தான் இருக்கிறேன். It all depends on love. இதெல்லாம் அன்பை பொறுத்து தான் இருக்கிறது. Then we read in chapter 31. 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். How Rachel also has become covetous like her husband. தன்னுடைய புருஷனைப் போல ராகேலும் பொருளாசை உள்ளவளாய் மாறிவிட்டாள். And schemes to steal her father's property as they go away. அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய சொத்தையும் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு போக முடியாக முயற்சிக்கிறார். Jacob had already previously tried some tricks to get part of Laban's sheep. லாபானுடைய ஆடுகளிலே அதிகபட்சத்தை பெறும்படியாக ஏற்கனவே அவன் சில தந்திரங்களையும் கையாண்டு கொண்டான். And we see how quietly in the night Jacob and his family escaped from Laban's place. இரவிலே அவர்கள் அமைதியாக லாபானுடைய இடத்திலிருந்து அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். But God is still merciful. ஆனாலும் தேவன் அவளுக்கு யாக்கோபுக்கு இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். You know, when God has a purpose for your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குமேயானால், He won't let you go. He'll pursue after you and break you and break you and humble you because He wants to fulfill that purpose for your life. உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொண்டிருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக நீங்கள் தவறி போகும்போது விட்டுவிடாமல் உங்களை தொடர்ந்து பற்றி பிடித்துக்கொண்டு உங்களை நொறுக்குவார். But He has to break us and take us through many disappointments first. ஆனால் முதலாவதாக அநேக ஏமாற்றத்தின் பாதைகளிலூടെ நம்மை எடுத்துச் சென்று நம்மை நொறுக்குவார். Where other people cheat us, மற்ற ஜனங்கள் நம்மை ஏமாற்றுவார்கள், and we are humbled. நாம் தாழ்த்தப்படுகிறோம், God சிறுமைப்படுத்தப்படுகிறோம். allows all that to break us, to break our pride. நம்முடைய பெருமையை உடைக்கும்படியாக தேவன் இவைகளை எல்லாம் அனுமதிக்கிறார். And we read in chapter 32 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், that the angels of God met with Jacob. தேவனுடைய தூதர்கள் யாக்கோபை பார்க்கிறார்கள். Does God send angels for a man who is such a crooked man? இப்படி வஞ்சிக்கிற ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப There முடியுமா? we see the amazing love of God. இங்கே நாம் தேவனுடைய வியக்கத்தக்கதான அன்பை நாம் When He பார்க்கிறோம். pursues after a man, அவர் ஒரு மனிதனை பின்பற்றி செல்லும் பொழுது He is good to him until He breaks him with repentance and humility. ஒரு உண்மையான மனம் திரும்புதலிலே தாழ்மையிலே அவனை கொண்டு வைக்கும் வரைக்கும் அவனை உடைத்து நொறுக்கி அவனை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே And வருகிறார். He makes him into a man of God. அவனை தேவ மனிதனாக And மாற்றுகிறார். that's what we read in chapter 32. இதைத்தான் நாம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். It's a very wonderful story we read about Jacob's second encounter with God, verse 24 to 32.
24 லிருந்து 32 வரை யாக்கோபு இரண்டாம் தரம் தேவனோடு கூட இடைபடுகிறதை குறித்து The வாசிக்கிறோம். first was in Bethel, முதலாவது இடைபடுதல் பெத்தேலில். where he did business with God. அவன் அங்கே தேவனோடு கூட வியாபார நோக்கத்தோடு கூட You know, you பேசுகிறான். remember that he said, give me food and clothing and shelter and to protect me physically and I'll give you 10%. என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரத்தை கொடுத்து எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தால் என்னுடைய சம்பாத்தியத்திலே 10% உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறான். That is the first encounter, and the sun had set that time. முதலாவது தேவனோடு கூட இடைபடுகிற காரியம் அங்கே சூரியன் அஸ்தமித்தது என்று Now வாசிக்கிறோம். is the second encounter. இங்கே நாம் இரண்டாவது And இடைபடுதலை here it பார்க்கிறோம். says in verse 31, the sun rose. இங்கே பார்க்கிறோம் சூரியன் உதயமாயிற்று. In Jacob's life also the sun rose. யாக்கோபுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சூரியன் உதயமாகிறது. And see the situation here and the circumstances in which God met with Jacob. இங்கே தேவன் யாக்கோபை சந்தித்த அந்த சூழ்நிலையை சற்று பாருங்கள். First of all, you read Jacob was alone. முதலாவதா நாம் பார்க்கிறோம் யாக்கோபு தனியனாய் இருந்தார். Very often God is waiting until he can get you alone somewhere. அநேக சமயங்களில் நீங்கள் தனியாக வருவீர்களா என்று தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Many Christians today, they don't get alone with God. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனோடு கூட தனியாக நேரம் செலவு They're செய்வதில்லை. always busy with somebody or the other. யாரோ ஒருவரோடு கூட அல்லது ஏதோ ஒரு வேலையிலே அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் Or ஈடுபட்டு when they are கொண்டிருக்கிறார்கள். alone, they're always listening to some music. அல்லது தனிமையா இருக்கும்பொழுது ஏதோ இசையை கேட்டுக் Christian கொண்டிருக்கிறார்கள். music. கிறிஸ்தவ பாடல்களை But they கேட்டுக் never get a கொண்டிருக்கிறார்கள். chance to be alone for God to speak to them. ஆனால் தேவன் தங்களிடத்திலே பேசும்படியாக அவர் தனிமையாக இருப்பதில்லை. Thank God Jacob was alone. இங்கே யாக்கோபு தனியனா இருந்தான். தேவனுக்கு நன்றி. Otherwise, God wouldn't have met with him. இல்லாவிட்டால் தேவன் அவனை He சந்தித்திருக்க was முடியாது. alone. அவன் தனியனா There இருந்தான். God met with him. அங்கே தேவன் அவனை சந்தித்தார். And this is the place where God broke Jacob, finally dislocating his thigh. We read in verse 25. நாம் இங்கே வாசிக்கிறது போல தேவன் அவனை அங்கே சந்தித்தார். 25ஆம் வசனத்திலே அவனுடைய தொடையிலே சுளுக்கு ஏற்பட்டது. That's the second thing. இதுதான் இரண்டாவது He was காரியம். broken. அவன் உடைக்கப்படுகிறான். And third, we read in verse 26, he was earnest with God. 26ஆம் வசனத்திலே அவன் தேவனிடத்திலே வாஞ்சையுள்ளவனாய் He said, இருக்கிறான். Lord, I won't let you go unless you bless me. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் எம்மை விட்டு போக He's மாட்டேன். not seeking like in Bethel now for house and lands and property and all that. அங்கே பெத்தேலிலே அவன் வீட்டுக்காகவும் சொத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தேவனை தேடுவது Now போல he's இங்கே looking for தேடவில்லை. the blessing of God. இங்கே தேவ ஆசீர்வாதத்துக்காக This தேடுகிறான். man who had spent his life grabbing birthright, women, property. இங்கே அவன் சிரேஷ்ட புத்திர பாகம் அது ஸ்திரீகள் சொத்து இவைகளை பிடுங்கி He பிடுங்கி empties his பழகினவன் hands now. இப்பொழுது தன் கரங்கள் வெறுங்கையாய் விரிக்கிறான். And now he grabs hold of God இப்பொழுது தேவனை பிடித்துக் கொள்கிறான். and says, God, I தேவனே, want you now. எனக்கு நீர் தேவை. I don't want any of these other things. மற்ற காரியங்கள் எனக்கு All வேண்டாம். those things have disappointed me. மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணி விட்டது. His wives were fighting, மனைவிகள் சண்டை போடுகிறார்கள். jealous of each other, even though they were sisters. ராகேலும் ரேயாலும் சகோதரிகளாக இருந்தாலும் கூட சண்டை போடுகிறார்கள். A lot of trouble because of his property. சொத்து நிமித்தமாய் தகராறு. And he says, God, I want you now. ஆண்டவரே எனக்கு நீர் இப்பொழுது You're a blessed man when God has allowed you to be disappointed with everything on this earth. பூமியிலே காணப்படுகிற பல காரியங்களினாலே நீ ஏமாற்றம் அடையும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். Now God says your name will be Israel from now on. இப்பொழுதிலிருந்து உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். First of all, God asks him, what is your name? முதலாவதாக உன்னுடைய பெயர் என்ன என்று ஆண்டவர் Verse கேட்கிறார். 27. 26ஆம் You வசனம். know, years earlier, his father Isaac had also asked him, who are you? எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுடைய தகப்பன் ஈசாக்கு கேட்டான், நீ யார் என்று. He said, Esau. நான் ஏசா என்று போய் சொன்னான். Now God asks the same question. அதே கேள்வி தேவன் இப்பொழுது What is கேட்கிறார். your name? உன்னுடைய பெயர் என்ன? You know what he says? அவன் என்ன சொல்கிறான்? Deceiver. ஏமாற்றுக்காரன், Grabber. பிடுங்குகிறான். That's the meaning of Jacob. யாக்கோபினுடைய பொருளின் பேரின் அர்த்தம் அதுதான். I'm a deceiver. ஆண்டவரே நான் I'm ஏமாற்றுகிறேன், a grabber. நான் That's பிடுங்குகிறேன். what I've done all my life. வாழ்க்கை முழுவதுமா இப்படிதான் செய்தேன் ஆண்டவரே. God says, okay, you're honest with me. நீ என்னோடு கூட நேர்மையா இருக்கிறாய். You will be a prince of God from now on. இன்றிலிருந்து நீ தேவனுடைய மகனாய் இருக்க போகிறாய். You know what God's waiting for from you? உன்னிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? He's waiting for you to be honest. நீ நேர்மையா இருக்க முடியாது தேவன் எதிர்பார்க்கிறார். If you're honest with him, அவரோடு கூட நீ நேர்மையா இருப்பாயானால் God can do miracles தேவன் அற்புதங்களை செய்வார். for you உனக்கும் and through you. உன் மூலமாக He changes his name. அவர் பெயரை மாற்றுகிறார். And he says, this is the place where I've seen God face to face. இந்த இடத்திலே நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். And the sun rises on his life, verse 31. அவனுடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாகிறது என்று 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். In chapter 34, we read about his daughter getting into trouble. 34ஆம் அதிகாரத்திலே அவனுடைய மகள் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம். Where she went out to visit the daughters of the land. அந்த தேசத்தின் பிள்ளைகளை பார்க்கும்படியாக அவள் தன்னந்தனியாளாய் செல்கிறாள். This is a warning for young girls who go off by themselves here and there. இங்கேயும் அங்கேயும் தனியாக சுற்றி கொண்டிருக்கிற வாலிப பெண்களுக்கு இங்கே ஒரு எச்சரிப்பு. The world is a dangerous place for young girls to be wandering all by themselves. தங்களாகவே தனியாக சுற்றி திரிகிற இளம் பெண்களுக்கு இந்த உலகமானது ஒரு ஆபத்தான இடமா She இருக்கிறது. had 12 brothers, she could have gone with one of them. அவளுக்கு 12 சகோதரர்கள் இருந்தார்கள், யாரையாவது கூட்டிக் கொண்டு Particularly in சென்றிருக்கலாம். a strange city.
குறிப்பாக முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு போகும்பொழுது. But she was very bold. ஆனால் அவ்வளோ தைரியம் உள்ளவளாக இருந்தாள். Yeah, I can go by myself. நான் தனியாய் போய் விடுவேன். And what a lot of trouble she caused for a whole family. அந்த முழு குடும்பத்துக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை விளைவித்து விட்டாள். That's the thing we can learn in chapter. அதைத்தான் நாம் இந்த 34ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். And then we read about the story of Joseph in chapter 37 onwards. 37ஆம் அதிகாரத்திலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்கிறோம். And here we see Jacob's mistake also. இங்கே யாக்கோபுடைய தவறையும் கூட பார்க்கிறோம். Same mistake his father made. தன்னுடைய தகப்பன் செய்த அதே தவறை being செய்கிறார். partial with his children. தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பாரபட்சமாய் He இருக்கிறார். makes a special coat for Joseph because he loved him, because he was Rachel's son. யோசேப்பு ராகேலுடைய மகனாய் இருந்தபடினாலே பலவர்ண அங்கியை அவனுக்கு கொடுக்கிறான். Now imagine giving a special dress to one of your children and not giving it to the other 11. உங்களுடைய ஒரு பிள்ளைக்கு மட்டும் விசேஷித்த ஆடையை கொடுத்துவிட்டு மற்ற 11 பேருக்கு கொடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். That's the easiest way to get all the people to hate that son of yours. அந்த உங்களுடைய மகனை மற்ற எல்லா மகன்களும் பகைக்க வைப்பதற்கு இதுதான் ஒரு சுருக்கமான வழி. Then we read of the dreams that Joseph had. Is a wonderful thing that at that young age he had a hunger for God. யோசேப்புக்கு அந்த இளம் வயதிலேயே தேவனுக்கென்று ஒரு தாகம் ஏற்பட்டது. அற்புதமான காரியம். At 17 years of age he was having prophetic dreams. 17 வயதிலேயே அவனுக்கு தீர்க்கதரிசனமான ஒரு சொப்பனம் கிடைக்கிறது என்று dreams that were fulfilled later on in life. அவனுடைய வாழ்க்கையின் பின் காலங்களிலே நிறைவேறின அந்த சொப்பனம். The big mistake he made there அங்கே அவன் செய்த பெரிய தவறு என்னவென்றால் was that he boasted about these dreams to his brothers. இந்த சொப்பனங்களை குறித்து தன்னுடைய சகோதரரிடத்திலே அவன் பெருமை that பாராட்டினான். caused a lot of problems. அதுவும் எவ்வளவு பிரச்சனைகளை A உண்டாக்கியது. warning for us. நமக்கு ஒரு எச்சரிப்பு. First of all, a challenge that at the age of 17 you can begin to seek God and you have spiritual dreams. 17 ஆண்டுகளா இருக்கும் பொழுது 17 வயதா இருக்கும் பொழுது தேவனை தேடி ஆவிக்குரிய சொப்பனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நமக்கு ஒரு சவாலா இருக்கு. Most 17-year-old young men have dirty sexual dreams. 17 வயது நிரம்பிய அநேக வாலிபர்களுக்கு பாலியல் சம்பந்தமான அசிங்கமான சொப்பனங்கள் தான் But உண்டாகும். here was a man who had prophetic dreams. ஆனால் இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவனுக்கு தீர்க்கதரிசனமான ஒரு How சொப்பனம் much உண்டாகிறது. more we who have the Holy Spirit and the Bible should have such dreams. பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு வேதமே நம்முடைய சொப்பனமாய் மாறுவது எவ்வளவு If நிச்சயமா we have இருக்கு. a hunger after God. நமக்கு தேவன் மீது ஒரு தாகம் That's a ஏற்படும். challenge. இது நமக்கு ஒரு சவால். The warning is எச்சரிப்பு என்னவென்றால் that when God does something for you தேவன் or உங்களுக்கு ஒன்று speaks செய்யும் something பொழுது, to you, உங்களிடத்தில் ஏதாவது ஒன்று பேசும் பொழுது, most of the time if it's about you and something blessing God is going to do to you, keep it to yourself. அது உங்களை பற்றிய சொப்பனமாய் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்குமேயானால் அது உங்கள் மட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். We have to share with others what will bless them. மற்றவர்களுக்கு எது ஆசீர்வாதமாய் இருக்குமோ அதைத்தான் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். We're not to boast about how God is blessing us. நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் மேன்மை He பாராட்டக்கூடாது. promised to bless us. அல்லது அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை In குறித்து chapter மேன்மை பாராட்டக்கூடாது. 38 we read the story of Judah committing adultery with his daughter-in-law Tamar. 38ஆம் அதிகாரத்திலே யூதா தன்னுடைய மருமகளாகிய தாமார் இடத்திலே வேசித்தனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். And there we see an amazing thing. இங்கே ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். This child born out of this adulterous relationship இந்த விபசார உறவிலே பிறந்ததான அந்த மகன் is in the genealogy of Jesus in Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே காணப்படுகிறது. How did that happen? அது எப்படி நடக்கிறது? Why did Jesus choose such a line to come from? இப்படி தன்னுடைய இந்த வம்சத்தை ஏன் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? If you had a choice in your birth, would you choose a line to come from like this? நீங்கள் எந்த குடும்பத்திலே எந்த வம்சத்திலே பிறக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படுமேயானால் அப்படிப்பட்ட வம்சாவழியை தெரிந்து Why கொள்வீர்களா? did Jesus choose it? ஏன் இயேசு அதை தெரிந்து கொண்டார்? Because he came to save sinners, not righteous people. ஏனென்றால் அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க முடியா He வந்தபடியால். himself, there was no sin in him, அவரிலே பாவம் இல்லை. but he chose a thoroughly sinful line ஆனால் மிகவும் பாவம் நிறைந்த ஒரு வம்சத்தை அவர் தெரிந்து கொண்டார். where there was adultery between father and daughter. ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள விபச்சாரம். So that's the thing we read in chapter 38. இதைத்தான் 38ஆம் In அதிகாரத்தில் chapter வாசிக்கிறோம். 39 we read about Joseph ending up in Egypt, being sold there as a slave. 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு எகிப்துக்கு வருகிறான், அங்கே விற்று போடப்படுகிறான். Though his brothers planned to kill him, God didn't allow that. தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருந்தார்கள், ஆனாலும் தேவன் அதை They அனுமதிக்கவில்லை. tried to do evil to him by sending him off to Egypt. எப்படியாவது இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவனை எகிப்துக்கு அனுப்பினார்கள். But that was God's plan for Joseph because God wanted Joseph in Egypt. யோசேப்பு எகிப்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே இதுவும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே நடந்த ஒரு Do காரியமாக you இருக்கிறது. believe that those who hate you and are evil to you will only fulfill God's plan for your life? உங்களை பகைத்து உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே வர வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். That is a wonderful story in Joseph's life. யோசேப்புடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிற அருமையான ஒரு காரியம். People who hate him and plan to do evil to him end up fulfilling God's plan for his life. அவனுக்கு தீமை செய்து அவனுக்கு பகைத்த மக்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். So that's an encouragement to us. ஆகவே இது நமக்கு ஒரு உற்சாகமாய் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. And in Egypt
we find again Joseph is falsely accused by his master's wife. தன்னுடைய எஜமானுடைய மனைவி நிமித்தமாய் மனைவி மூலமாய் மீண்டுமாய் பொய் குற்றம் சாட்டப்படுகிறான் யோசேப்பு. God tested Joseph there. அங்கே யோசேப்பை தேவன் சோதிக்கிறார். It is not that he went after some woman. அவனாக எந்த ஒரு ஸ்திரீயும் நாடி செல்லவில்லை. No. இல்லை. He was living a pure life. அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். Some woman was going after him. ஆனால் ஒரு ஸ்திரீ இவன் பின்னாக தேடி வருகிறாள். See, that happens even nowadays. இன்றைக்கும் கூட அப்படி நடக்கிறது. A lot of girls running after young men. அநேக வாலிப ஸ்திரீகள் and வாலிப பையன்களோடு கூட பின்னாக போகிறார்கள். Such young men who are Christians should think of Joseph's example. அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாலிபர்கள் யோசேப்பை மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். How he kept himself pure. எப்படி அவன் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டான். And he did not defile himself. அவன் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. And God saw that. தேவன் அதை பார்த்தார். And God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தார். And when he went to jail, when falsely accused, தவறாய் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலை செல்லும் பொழுது God was with him there. அங்கே தேவன் அவனோடு கூட இருந்தார். And there in the jail he met Pharaoh's butler. அங்கே சிறைச்சாலையிலே பார்வோனுடைய பானபாத்திரக்காரனை சந்திக்கிறான். Which is also part of God's plan. அதுவும் தேவ திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. See how even what Potiphar's wife did only fulfilled God's plan. போத்திபாருடைய மனைவி செய்த தீமையான காரியமும் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாய் அமைந்தது. How would he have met Pharaoh's butler if he hadn't gone to jail? சிறைச்சாலைக்கு செல்லாதிருந்திருப்பானேயானால் எப்படி பானபாத்திரக்காரனை சந்தித்திருப்பான்? How did he go to the jail? ஆனால் சிறைச்சாலைக்கு எப்படி சென்றான்? By false accusation. தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவனாய். Do you believe that if you are falsely accused and put into jail, even there God will fulfill his plan for your life? நீங்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு நீங்கள் சிறைச்சாலைக்கு போனால் அதிலேயும் தேவ சித்தம் நிறைவேறும் என்று நம்புகிறீர்களா? One more thing. இன்னும் ஒரு காரியம். In the jail he talks to Pharaoh's butler. சிறைச்சாலையிலே பார்வோனுடைய பானபாத்திரக்காரனிடத்தில் பேசும்போது, he says, when you are released, please remember me. நீ விடுதலையாகும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்றான். And it says in chapter 40 verse 23, the cupbearer forgot about him for 2 years. 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை 2 வருஷங்கள் மறந்து விட்டான். Even though Joseph had such a concern for this poor man யோசேப் in the jail, சிறைச்சாலையிலே அவன் மீது அவ்வளவு கரிசனை உள்ளவனாய் இருந்தான் பானபாத்திரக்காரன். But he forgot about him for 2 years. ஆனா 2 ஆண்டுகள் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். அதுவும் தேவனுடைய சித்தமாய். Joseph was only 28 years old. ஏனென்றால் அப்பொழுது யோசேப்புக்கு 28 ஆண்டுகள் தான் ஆகிறது. God's plan was only at 30 he should become the prime minister of Egypt. இவன் 30 வயதாகும் பொழுது தான் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக மாற வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். So God allows the other man to forget about Joseph. ஆகவே மற்ற ஒரு மனிதன் யோசேப்பை மறக்கும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார். If he had remembered, அவன் ஞாபகம் வைத்திருந்திருப்பானே, Pharaoh would have released Joseph. பார்வோன் யோசேப்பை விடுதலையாக்கி இருந்திருப்பான். And what would have happened? என்ன நடந்திருக்கும்? Joseph would have gone back to Canaan. யோசேப்பு கானான் தேசத்துக்கு போயிருந்திருப்பான். So God's plan would have been frustrated. தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறாமல் போயிருக்கும். So he allows the போயிருக்கும். cupbearer to forget. ஆகவே அந்த பானபாத்திரக்காரன் And மறக்கும்படியாய் only தேவன் when அனுமதிக்கிறார். Pharaoh has a dream, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வரும்போது தான் அவன் யோசேப்பை that's the நினைக்கிறான். time Joseph comes and becomes the prime minister. அந்த நேரத்தில் தான் யோசேப்பு வந்து அங்கே பிரதம மந்திரியாக So there's a மாறுகிறான். perfect time in God's dealings with releasing us from periods of suffering. ஆகவே பாடுகள் நிறைந்த நாட்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதிலேயும் தேவன் பரிபூர்ண திட்டம் வைத்திருக்கிறார். See in Psalm 105 சங்கீதம் 105 verse 19. 19ஆம் வசனத்தில் The word of the Lord tested Jacob. தேவனுடைய வார்த்தையானது யோசேப்பை புடமிட்டது. And at the right time Joseph was released. சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அவன் விடுதலையாக்கப்பட்டான். And there in chapter 41 41ஆம் அதிகாரத்திலே we read in 57, 57ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், people from all over the earth came to Egypt to buy grain from Joseph. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடினாலே சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு வந்தார்கள். Imagine what God can do through one man who is faithful to him. தேவனிடத்திலே உண்மையா இருக்கிற ஒரு மனிதன் மூலமாக தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். Amazing story. வியக்கத்தக்கதான Be ஒரு faithful and the whole world can be blessed through you. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள், முழு உலகம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். And then we read in chapter 42 how his brothers come and the brothers are helped through Joseph. 42ஆம் அதிகாரத்திலே எப்படி யாக்கோபு யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறார் என்று What a பார்க்கிறோம். wonderful example of a Christian ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நல்ல ஒரு மாதிரி who பாருங்கள். forgives his brothers, அவன் தன்னுடைய சகோதரனை மன்னிக்கிறான், அவள் மீது இவனுக்கு ஒன்றுமில்லை, blesses them, அவளை ஆசீர்வதிக்கிறான், does not treat them the way they treated him. தன்னுடைய சகோதரர்கள் தன்னை நடத்தின விதமாக அவன் திரும்பி நடத்தவில்லை. He didn't have a Bible, Joseph. யோசேப்புக்கு He ஒரு didn't have the வேதாகமம் Holy இல்லை, Spirit, அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, but he had the Spirit of Christ, ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருந்தது, Spirit of forgiveness. மன்னிப்பின் ஆவி இருந்தது. He says later on அவன் in chapter 50 50ஆம் அதிகாரம் verse 20, 20ஆம் வசனத்திலே, he says, you people tried to do me evil, நீங்கள் எனக்கு தீமை செய்ய எண்ணினீர்கள், God made it work for good. ஆனால் தேவனோ அவைகளை நன்மைக்கென்று முடிய பண்ணினார். See, Joseph didn't read that in Romans 8:28. ரோமர் 8:28 உள்ள வசனத்தை யோசேப்பு வாசிக்கவில்லை. It was not written those days. அந்த நாட்களில் அது எழுதப்படவில்லை. No Bible was there. அப்பொழுது வேதமே But இல்லை. he knew the reality of Romans 8:28. ஆனால் ரோமர் 8:28 உடைய யதார்த்தத்தை When he நிஜத்தை அறிந்திருந்தார். tells his brothers தன் சகோதரனுக்கு சொல்கிறான், that you tried to do evil but God made it work for good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
Joseph's feeding people in the time of famine பஞ்ச காலத்திலே யோசேப்பு ஜனங்களை போஷித்தான். is a picture of how we are also called to feed people in times of famine. பஞ்ச காலத்திலே நாமும் ஜனங்களை போஷிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுறுத்துகிறது. And then towards the end of the story, அந்த கதையின் முடிவிலே we read how Jacob blesses Joseph's children. யோசேப்புடைய பிள்ளைகளை யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறான் என்பதை But பார்க்கிறோம். he doesn't make the mistake in chapter 48 that Isaac made. ஈசாக்கு செய்த அந்த தவறை இவன் செய்யவில்லை. 48ஆம் Jacob was அதிகாரத்தில் also வாசிக்கிறோம். blind physically. யாக்கோபும் சரீர பிரகாரமாக But குருடனாக when இருந்தான். Joseph brings the two sons to Jacob, யோசேப்பு தன்னுடைய 2 மகன்களையும் தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு வரும்பொழுது Jacob crosses his hands and puts his right hand on the younger son. அங்கே யாக்கோபு தன்னுடைய கையை மாற்றி முதலாவது வலது கரத்தை இளைய மகன் மீது வைக்கிறார். Joseph says, no, you're blind, you can't see, this is the younger son. யோசேப்பு சொல்கிறார், நீர் குருடனாக இருக்கிறபடினாலே நீர் பார்ப்பதில்லை, நீர் கை வைக்கிற இளைய மகன், நீர் கையை மாற்றி வையும் என்று சொல்கிறார். His father, blind man, says, அந்த குருடனான தன்னுடைய தகப்பன் verse சொல்கிறார் 19, 19ஆம் I வசனத்திலே, know my son, I know. எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு I தெரியும், know what I'm doing. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். This younger one will be a greater person. இந்த இளையவன் அவன் பெருகுவான் என்று சொல்கிறார். What an example. என்ன ஒரு உதாரணம் A பாருங்க. man who went through so many trials எவ்வளவோ உபத்திரங்களுக்குள்ளாக கடந்த சென்ற ஒரு மனிதன் ended up as a prophet. ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் The மாறினான். sufferings we go through நாம் கடந்து செல்கிற பாடுகள் prepares us to be spiritual men and women at the end of our lives. நம்முடைய ஜீவிய காலத்தின் கடைசி நாட்களில் ஆவிக்குரிய நபர்களாக இருக்க முடியாது. One last verse. உற்சாகப்படுத்துகிறது. ஒரு கடைசி வசனம். See how Genesis ends? ஆதியாகமம் இப்படி முடிவடைகிறது பாருங்கள். கடைசி வசனம். A coffin in Egypt. ஒரு பெட்டியிலே அவனை வைத்தார்கள். எகிப்திலே உள்ளதான சவப்பெட்டி. Began with the creation of heaven and earth. வானம் பூமி சிருஷ்டிப்பிலே ஆரம்பித்தது. Ends with a coffin in Egypt. எகிப்தில் உள்ள சவப்பெட்டியிலே முடிகிறது. But God was fulfilling his plan. தேவனோ தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென்.